ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி ஃப்ரூட் மிக்சர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேர் கடைகளில் இந்த ஃப்ரூட் மிக்சர் ரெசிபி குடிச்சிருப்போம். வீட்லேயே எப்படி ஹோம்மேடாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு நான் இன்றைக்கி என்னென்ன பழம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முலாம்பழம் எடுத்திருக்கேன். அது கூடவே சப்போட்டா, ஆப்பிள், திராட்சை எல்லாமே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த அளவு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, குவான்டிட்டி எதுவும் இல்லை, நீங்கள் எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆப்பிள், திராட்சை எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இது கூடவே தர்பூசணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தர்பூசணி பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு தேவையான சர்க்கரை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் எதுக்காக அப்படின்னா, ஃப்ரூட் மிக்சரில் தண்ணியே சேர்க்காமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு எந்த ஜூஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பழம் இல்லைன்னா பப்பாளி பழம் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 வாழைப்பழத்தை வெட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வாழைப்பழம் வந்துட்டு ஃப்ரூட் மிக்சருக்கு சேர்க்கணும். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு 3 வாழைப்பழம் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. மத்துக்கட்டை இல்லைன்னா மேஷர் வச்சு கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே முலாம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட வேணாம். மிக்சியில் போட்டால் வந்துட்டு எல்லாம் ஃபைனாக வந்துட்டு அரைச்சி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்துட்டு மிக்சியில் சேர்க்காமல் இந்த மாதிரி மத்துக்கட்டையை வச்சு மேஷ் பண்ணி கொடுத்தோன்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைன் பை லைனாக உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் அடுத்ததாக திராட்சை சேர்த்துருக்கேன். தர்பூசணி பழம் ஜூஸ் இல்லாமல் அது கூடவே சின்ன சின்ன க்யூபாகவும் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப இடிப்படாது, கடிச்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பிள் சேர்த்தினதுக்கப்புறமா இது கூடவே மாதுளம்பழமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து பேப்பிலோனோட கலர் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா கலர் வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரிஜினலாக கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸ் மிக்ஸரையும் நான் இதில் ஊற்றி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த ஜூஸ் வேணால் அடிச்சுக்கலாம். தர்பூசணி பழம் தான்ட்டு இல்லை, எந்த பழம் ஜூஸ் வேணால் நீங்கள் அடிச்சு எடுத்துக்கலாம். பப்பாளி, கோசா பழம் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழம் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். கடைகளில் இந்த ஃப்ரூட் மிக்சரை ரோஸ் மில்க் இல்லைன்னா பாதாம் பாலில் வந்துட்டு கலந்து கொடுப்பாங்க. இதுக்காக நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு கப் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால் எடுத்திருக்கேன். இது கூடவே ஹோம்மேடாக பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவுமே சூப்பரான செம்ம ஃப்ளேவரான வந்துட்டு ரோஸ் மில்க் வந்துட்டு வீட்லேயே ரெடி ஆகிரும். நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம் பால் கூட காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் மில்கில் வந்துட்டு செய்கிறேன். அடுத்ததாக இந்த ரோஸ் மில்க் தேவையான சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆகிரும். அடுத்ததாக ஃப்ரூட் மிக்ஸர் வந்துட்டு எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு ரோஸ் மில்க் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக அதை ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரூட் மிக்சர், அதையும் எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஃப்ரூட் மிக்சர் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிரும். பார்க்கவே ரொம்பவுமே நல்லாயிருக்கு. கடைகளில் சாப்பிட்றத விட இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை விற்கிற மாதிரியே நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்துட்டு ஃப்ரூட் மிக்சர் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப க்ரீமியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீதி இருக்கிற ரோஸ் மில்கில் நான் மீதி இருக்கிற ஃப்ரூட் மிக்சரை கலந்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவுமே சூப்பரான கலர்ஃபுல்லான ஃப்ரூட் மிக்சர் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.